எனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு சொல்றவங்களுக்கு முன்னோர்கள் ஒரு பழமொழி வச்சிருக்காங்க, யானைக்கும் அடி சறுக்கும். அத ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சவங்க வார்த்தையை தவற விட மாட்டாங்க, கரெக்டான விஷயத்த பேசுவாங்க. இங்க நிறைய ஒரு மேடை பேச்சாளர்கள், இந்த ரொம்ப அதிக படிச்சவங்க, அவங்களாம் தங்கு சிற்பாவாங்க, வார்த்தைகள் ரொம்ப தெளிவா பேசுவாங்க. நான் அரசியல்வாதிகளுக்கு நான் பேசுறேன், நான் சொல்றது படிச்சவங்க முன்னோர்கள், அவங்களுக்கும் ஒரு அற கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்காங்க, ஏனைக்கும் அடிக்கடிக்கும். ஏன் அந்த வார்த்தை சொல்லி வச்சிருக்காங்கன்னா, எல்லாரும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்கவே முடியாது, கேட்கவும் முடியாது, வாழவும் முடியாது, கோட்பாடு கடைப்பிடிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு பேச்சு, ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பேச்சு மாத்தி பேசுவாங்க. அந்த மாத்தி பேசுறதுதான் கருத்தம் அப்படின்னு. இதை ஏன் ஏனைய சொல்றாங்கன்னா, ஏனை எப்பவுமே ஒவ்வொரு அடியும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா பார்த்துதான் ஒவ்வொரு அடியும் வைக்கும். அதுக்கு 4 கால் இருக்கிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப கையால அதோட பாதைய ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட மூச்சு தும்பி கையால 100 கிலோமீட்டர் தூரத்துல என்ன இருக்குன்னு பாதிக்கும். கண்மத்துக்கு பாதுக்கு ஒரு எந்த ஒரு அசைவையும் கேட்கிற திறன் இருக்கு. பாதம் எடுத்து வைக்கும் போது அந்த பாதையில நிலநடுக்கம், ஒரு புதக்குழி, இல்ல நீர்நிலை, பாறை, வழுக்கு பாறை அப்படின்றது அது நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சு எடுத்து வைக்கிற யானைக்கு ஒரு சறுக்கி விடும் தருணம் வரும் ஒரு நேரத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை நீங்க சொல்லிக்கிறீங்கன்னு என்ன கேட்குறீங்களா? உண்மையாவே யானை சறுக்கி விழுந்த காட்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ பாருங்க. Terus